ஒரு நடிகர் கையில் திரைப்படம் போய் மாட்டிக்கிச்சோ அந்த திரைப்படம் உருப்படாது சார். ஸ்டார் வேலையை நோக்கி ஓடுறாங்க, விளங்காது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் முதலாளின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பணம் எடுத்துகிட்டு வருவார், அவர் தான் நீ தான் டைரக்டர், இந்த நடிகரை நீ வச்சுக்கோ, இந்த கதை எடுங்க, இவ்வளோ செலவுக்குள்ளே எடுங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. தயாரிப்பாளர்கிட்டேருந்து அப்படியே அந்த பவர், படத்தை இயக்குற பவர் எங்கே போச்சு, படம் தயாரிக்கிற பவர் எங்கே போச்சுன்னா இயக்குனர் கையில் வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் இயக்குனரே முடிவு பண்ணார், நீங்கள் தயாரிங்க சார், நீங்கள் இப்போ ஃபைனான்ஸ் கொடுங்க, நீ நடிப்பா என் படத்தில் அப்படின்னு. அதுக்கப்புறம் காலகட்டம் மாதிரி இப்போ நடிகர் கையில் போயிடுச்சு. நடிகர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க, நீ தான் எனக்கு டைரக்டரு, நீ தான் மியூசிக் டைரக்டரு, நீ ஃபைனான்ஸ் கொடு. கார்பரேட் நிறுவனங்களாக மாறிட்டாங்க. பேன் இண்டியா ஃபிலிம்னு ஒரு நாசக்கார ஒரு செயல் உள்ளே வந்துச்சு சார். பேன் இண்டியான்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க, பேன் வேர்ல்டுன்னு கூட சொல்லிங்க நீங்கள். ஏன்னா இங்கே எடுக்கிற படம் உலகம் முழுக்க போகுது. எந்த படமாவது பேன் இண்டியா படம் ஓடிடுச்சின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னன்னா அப்படி ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. பாகுபலி ஓடிடுச்சு இல்லை, 1000 கோடியை சம்பாரிச்சு, அதில் பார் இதெல்லாம் இருந்தாங்க, அது மாதிரி நம்மளும் அதே மாதிரி வரணும். மலையாளத்தில் ஒரு ஆளை போடு, கன்னடத்தில் ஒரு ஆளை போடு, தெலுங்குல ஒரு ஆளை போடு, ஹிந்தியில் ஒரு ஆளை போடு, எல்லாத்தையும் போடுறீங்களா, கதையை ஒழுங்காக போட்டிங்களா? மெயின் இருக்க வேண்டிய ஸ்டஃப் கதை இல்லை, இதெல்லாம் பார்க்கல. ஆனால் நம்ம விமர்சனம் என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து பண்ணது தரியா, காசு வாங்கிட்டு பேசுறியா, காசு கொடுத்தா ஒரு பேச்சு பேசுறியா, அவன் காசு வாங்காமல் பேசுகிறான். சரக்கு நல்லா இருந்தால் இதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சார்.